சேலத்துல ஒரு பொள்ளாச்சி சம்பவம், அதுவும் சிக்கியிருக்க நபர் யாருன்னா தாவேகாவுடைய ஒரு நிர்வாகி அப்படிங்கிறது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு மக்கள். என்ன அந்த சம்பவம், என்ன நடந்துச்சு, டீட்டெயில்டா பார்க்க போறோம் இந்த பதிவுல. அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேடி. சேலத்துல ஒரு பொள்ளாச்சி சம்பவம் நடந்திருக்கு. என்ன பண்றாரு தூய சக்தி, என்ன பண்றாரு ஜோசப் விஜய் அப்படின்னு நிறைய அரசியல் தலைவர்கள்லாம் வந்து கேள்வி எழுப்பிட்டு இருக்கிறாங்களே, இது என்ன கேஸ் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் மக்களே. என்னன்னா, ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பெண்மணி, அப்போ 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பெண்மணி வந்து சிஎம்க்கு ஒரு லெட்டர் எழுதுறாங்க. இந்த மாதிரி இன்னொருத்தன் ஏமாத்திட்டான், என்கிட்ட வந்து நம்பிக்கை கொடுத்து அவனா பல பெண்கள் தொடர்பு இருந்திருக்கு அவனுக்கு, ஸோ அவனுக்கு இந்த ஆக்ஷன் கேட்டிருக்கிறாங்க. அந்த ஒரு பெட்டிஷன் அப்படிங்கிறதை 6 மாசத்துக்கு முன்பு இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் இருந்த ஒரு அரசுல கண்டுக்கல விட்டாங்க அப்படின்னும், அதற்கு பிறகு இப்போ ரீசெண்டா ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்குறாங்க கலெக்டர் ஆஃபீஸில் அப்படின்னும், அது வந்து எஸ்பி ஆஃபீஸ்க்கு மாறி, எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு, கன்சர்ன் ஸ்டேஷனுக்கு மாறி, அந்த ஸ்டேஷனில் அந்த சம்மந்தப்பட்ட நபரை கூப்பிட்டு செல்ஃபோனில் உள்ள வீடியோஸ்லாம் வந்து நீக்கி விட்டுட்டு எதுவுமே தப்பு நடக்கலையேம்மா அப்படின்னு திருப்பி அனுப்பிச்சதாகவும், அதற்கு பிறகு ஒரு ஊடகத்தின் வாயிலாக அந்த பெண்மணி வெளியே வந்து பேசி இப்போ இந்த வழக்கு பதிவு பண்ணப்பட்டு 7 பிரிவில் வந்து அந்த சம்மந்தப்பட்ட நபர் மேலே வழக்கு பதிவு பண்ணப்பட்டு இப்போ ரிமாண்ட் பண்ணியிருக்கிறாங்க. சரி, இந்த பெண் யாரு, எப்படி இந்த நபரோட பழக்கம், என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். சேலம் பக்கத்தில், சேலத்தில் பால் மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு இடம். ஸோ புகார் கொடுத்த பெண் அவங்க அப்படிங்கிறவங்க 2 பெண் குழந்தைக்கு தாய். அவங்க அந்த 2 பெண் குழந்தைகளும் வயசுக்கு வந்த பெண் குழந்தைங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த பெண்ணுடைய கணவர் 5 வருஷத்துக்கு முன்னாடியே இவரை விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ ஷி காட் செப்பரேட்டட். அதுக்கு பிறகு குட்டி குட்டி வியாபாரம் பண்ணி அவங்க பெண்களை காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி ஒரு சிச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா, அந்த பால் மார்க்கெட்டில் ஒரு நாள், ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அரௌண்ட் ஒரு ஈவினிங் ஒரு 3-3:30 மணிக்கு ஒரு பிரச்சனை வருது. இந்த பெண்கிட்ட, இந்த பெண்ணுக்கு வட்டிக்கு கடன் கொடுத்த வேற ஒரு பெண் வந்து பச்சை அசிங்கமாக பேசி திட்டுறாங்க. திட்டின உடனே இவங்க வந்து அழ ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப நேரமாக அழுதுட்டு இருக்காங்க. இது பெருசாக அங்கே உள்ள யாரும் கண்டுக்கல. அப்போ ஒரு நபர் மட்டும் இது பார்த்துட்டே இருக்கார். அவர் யாரு அப்படின்னா, அப்போ தாவேகா நிர்வாகி இல்லை, இப்போ தாவேகா நிர்வாகி. அவர் பேர் மணிகண்டன். மளிகை கடை மணிகண்டன்னா ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்றாங்க. அவர் இருக்கிறது வந்து கொண்டாலப்பட்டி அப்படிங்கிற ஏரியா, வீரபாண்டியில கிழக்கு ஒன்றியத்துல, சேலம் வீரபாண்டி கிழக்கு ஒன்றியத்துல ஒரு முக்கிய நிர்வாகியா இருந்திருக்காரு தாவேக்கால. இப்போ தாவேக்கா நீக்கிட்டாங்க அவரை. ஸோ பார்த்துட்டே இருந்திருக்காரு. அழுது முடிச்சப்பறம் ஏன் அழுகுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. ஒன்றும் இல்லைங்க, பெரிய பிரச்சனை, தலைவலி, தேவையில்லாத கடன் வாங்கினேன், வட்டிக்கு வாங்கினேன், வட்டிலாம் கொடுத்துட்டேன் தான், இருந்தாலும் வந்து அசலை திருப்பி கொடுன்னு பிரச்சனை பண்ணுறாங்க, அசிங்கப்படுத்திட்டு போகிறாங்க அப்படின்னோடனே இவர் சொல்லியிருக்காரு, எனக்கு தெரிஞ்ச ஃபினான்ஷியல் ஒருத்தர் இருக்காருமா, நான் உனக்கு காசு வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. சரி ஓகேங்க, ஓ நம்பர் தான், என் நம்பர் தரேன், அந்த ஃபினான்ஷியல் நம்பரும் தரேன், நீங்கள் பேசி பாருங்கலாம் சொல்லி முடிச்சுட்டு 4 மணி, அரௌண்ட் 4:05க்கு, ஈவினிங் 4:05க்கு கிளம்பிடுறாங்க இந்த பெண்மணி. ஏன் 4:10க்கு அவங்களுடைய மகளை போய் கூட்டிட்டு போகணும், ஸ்கூல்லேருந்து கிளம்பிடுறாங்க. 4:15 மணிக்கு திரும்பி ஒரு ஃபோன் பண்ணிருக்காரு மணிகண்டன் அந்த பெண்மணிக்கு. என்னம்மா எங்கே இருக்கீங்க, வீட்டுக்கு போயிட்டீங்களா இல்லையா, என்ன பண்ணுறீங்க, எது பண்ணுறீங்க அப்படி ஸ்லோவாக பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சு, உங்களுக்கு வந்து ஹஸ்பண்ட் இல்லைன்னு சொல்கிறீங்க, நான் உங்களுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கேன், ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம், பிடிச்சிருந்தா பழக்கம்ன்ற மாதிரிலாம் வந்து ஆசை வார்த்தை பேசியிருக்காரு. ஸ்லோவாக அவன் பழக்கம் வந்து டெவலப் ஆகிருக்கு அப்படின்றாங்க. அதற்கு பிறகு ஃபஸ்ட்டு 5000 காசு கொடுத்துருக்காரு. காசு கொடுத்துட்டு இந்த மாதிரி வீடியோ கால் வர சொல்லியிருக்காரு. வீடியோ கால் இந்த பெண்ணு வந்திருக்கிறாங்க, வீடியோ காலும் பேசியிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு ஸ்லோவாக இன்னும் கொஞ்சம் ரிலேஷன்ஷிப் பழக ஆரம்பிச்சதுக்கப்புறம் 2 முறை ஹோட்டலில் ரூம் போட்டு 2 பேரும் வந்து ஒன்றா இருந்திருக்கிறாங்க. அதில் செகண்ட் டைம் ஒன்றா இருக்கும் பொழுது இவர் ஏதோ ஃபோன் கால் பேசிட்டு அந்த ஃபோன் அப்படியே வச்சுட்டு ரெஸ்ட் ரூம் போயிருந்திருக்காரு. அப்போ இந்த ஃபோன் எடுத்து இவங்க பார்த்துட்டு இருந்திருக்காங்க. பார்த்துக்கிட்டு இருந்த சமயத்தில் கேலரிக்குள்ள ஓப்பன் பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட 8000க்கும் மேற்பட்ட வீடியோஸ் இருந்திருக்கு. வீடியோஸை உள்ளே ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது இவங்களும் அவரும் வீடியோ கால் பேசிக்கிட்டு இருந்த அந்த ஒரு வீடியோ காலுடைய வீடியோ வந்து உள்ளே இருந்திருக்கு. அதை பார்த்து இவங்க ஷாக் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 100 வீடியோ அப்படி பார்த்துருக்காங்க, ப்ளே பண்ணி பார்த்துருக்காங்களா. அந்த 100 வீடியோவும் வெவ்வேறு பொண்ணுங்க, அதில் மேக்ஸிமம் வீடியோ கால்ஸ் தான் இருந்திருக்கு அப்படின்னும், 1-2 வீடியோக்கள் மட்டும் இந்த மாதிரி ஒன்றா ரூமில் ஒன்றா இருக்கும் பொழுது எடுக்கப்பட்ட வீடியோவாக இருந்திருக்கு அப்படின்னு பார்த்து ஷாக் ஆகியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களோட வீடியோ மட்டும் டெலிட் பண்ணிருக்கிறாங்க.
டெலிட் பண்ணிட்டு மற்ற பெண்களுடைய வீடியோஸ்லாம் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி எடுத்துக்கிட்டு அதை வந்து இவங்களுடைய ஃபோனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு அதை டெலிட் பண்ணி விட்டாங்க. டக்குனு வந்துட்டாராம் வெளியே. வந்ததுக்கு பிறகு இவங்க வீட்டுக்கு வந்துட்டு ரொம்ப ஏன்னா என்ன நம்பியிருக்காங்க இவங்கன்னு சொல்கிறாங்கன்னா, அந்த நபருக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகிடுச்சு, குழந்தைங்கலாம் இருக்குன்னு சொல்கிறாங்களாம். ஆனாலுமே நமக்கு வந்து ஒரு பாதுகாப்பான ஆளாக இருப்பார், ஒரு செகண்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பார் நம்பி தான் நான் வந்து அவங்க கூட எல்லாத்துக்கும் நான் இணங்கி போனேன். இந்த மாதிரி நான் மற்றவங்கள்ட்ட போகிற லேடி கிடையாது நான். ஆனால் அவன் எல்லாருக்கூடையும் பழக்கம் வச்சிருக்கான்னு நான் ஏற்றுக்க முடியலன்னு சொல்லிட்டு இவங்க வருத்தப்பட்டிருக்காங்க. நம்பரை பிளாக் பண்ணிருக்காங்க, டெலிட் பண்ணிருக்கிறாங்க. அப்புறம் பேச்சுவார்த்தை கட் பண்ணியிருக்காங்க. ஸோ கட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் அவர் கால் பண்ணி விட்டுட்டு இருக்காரு. அந்த கோவத்தில் அப்போ இருந்த மு.க. ஸ்டாலின் தலைமையில் சிஎம் செல்லுக்கு வந்து ஒரு லெட்டர் போட்டிருக்காங்க. அந்த லெட்டரில் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக லெட்டர் எழுதி அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்ததை வந்து ஒரு பென்ட்ரைவ்ல காப்பி பண்ணி அனுப்பிச்சி விட்ருக்காங்க. அது எந்த நடவடிக்கை எடுக்கப்படாமல் இருந்திருக்கு. அப்புறம் விட்டுட்டாங்க 6 மாதம் விட்டாங்க. இப்போ ரீசெண்டாக தாவேகா அரசை அமைஞ்சதுக்கு அப்புறம் இந்த மணிகண்டன் அப்படிங்கிறவர் வேற ஒரு நம்பர்லேருந்து கால் பண்ணியிருக்காரு. அன்னோன் நம்பர் கால் இந்த பெண்மணி எடுத்திருக்கிறாங்க. எடுத்து பேசினப்போ, ஏன் நீ ஃபோன் எடுக்க மாட்டேங்கிற, ஏன் நம்பரை பிளாக் பண்ணிட்ட, என்ன கஷ்டம் உனக்கு, என்ன பிரச்சனை, இவங்க வெடிச்சு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அது வாக்குவாதம் முத்தி போயிருக்கு. முத்தி போனதுக்கப்புறம் என்ன சொல்லிருக்காங்கன்னா, உனக்கு பணத்துக்கு தானே என்கிட்ட வந்தேன், 2 முறை 5000 கொடுத்துருக்கிறதா அந்த பெண்மணியை சொல்கிறாங்க. அப்புறம் தேவைப்படும் போது காசு தான் கொடுத்துருக்காருன்னு சொல்கிறாங்க. நீ பணத்தானே இந்த மாதிரி என்கிட்ட வந்த, சரி என் கூட வரலாம் பரவாயில்ல, என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பணக்காரங்க இருக்கிறாங்க, பணம் வச்சுருக்காங்க, வியாபாரம் பண்ணுறாங்க, உனக்கு தேவைன்னா நான் அவங்க நம்பர்ஸ் தரேன், நீ அவங்க கூட பேசி அவங்ககிட்ட நீ வந்து பணம் வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரிலாம் பேசினதாகவும், அதை கேட்டு நான் இந்த மாதிரி பொண்ணு கிடையாது, உங்களுடைய பெண் கிடையாது, நான் உன்ட்ட ரிலேஷன்ஷிப்புக்காக தான் பழகினேன், நீ என்னை வேற மாதிரி யூஸ் பண்ண ட்ரை பண்ணுற, நான் அப்படி பிளாக் கிடையாது நான் சொல்லிட்டு கோவப்பட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இவங்க துரிதமாக கலெக்டர் ஆஃபீஸ்க்கு மனு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி லெட்டரை எழுதி ஒரு பென்ட்ரைவில் காப்பி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அது வந்து எஸ்பி ஆஃபீஸ்க்கு ஃபார்வர்ட் ஆகிருக்கு. எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து கொண்டாலப்பட்டி போலீஸ் ஸ்டேஷன் ஃபார்வர்ட் ஆகிருக்கு. கொண்டாலப்பட்டி போலீஸ் ஸ்டேஷனில் காவல்துறை இவரை கூப்பிட்டு விசாரித்து எந்த வழக்கும் போடாமல் அவர் ஃபோனில் உள்ள வீடியோஸ் டெலிட் பண்ணி விட்டுட்டு அமுச்சு விட்டாங்க அப்படின்னு இந்த பெண் புகார் சொல்கிறாங்க. அதற்கு பிறகு அவங்க வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வந்து ஒரு வாய்ஸ் நோட்டாக கொடுத்து அது வெளியே வந்ததுக்கு பிறகு அது பரபரப்பாக பேசப்பட்டு எதிர்கட்சிகள்லாம் பேசினதுக்கு அப்புறம் இப்போது வழக்கு பதிவு பண்ணி அந்த மணிகண்டனுக்கு வந்து 7 பிரிவில் வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க. என்னன்னா, பாலியல் துன்புறுத்தல், பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் அப்படிங்கிறது, அப்புறம் ஆபாசமாக பேசுதல், இந்த மாதிரி ஒரு 7 செக்ஷன்ஸில் வழக்கு பதிவு பண்ணி ரிமாண்டுக்கு கூட்டு போய் ரிமாண்டு பண்ணிட்டாங்க மக்களே. ஸோ தாவேகா அந்த நபரை அடிப்படை உறுப்புடன் நீக்கியும் விட்டாங்க. இப்போ இதான் அந்த கேஸுடைய சாராம்சம். இப்போ இந்த பெண் என்ன சொல்றாங்கன்னா, நான் பாதிக்கப்பட்டுட்டேன், என்ன மாதிரி மற்றவங்க பாதிக்கப்படாதான் தான் நான் வந்து உள்ள தூக்கி வைக்கணும்னு நான் முடிவு பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க இந்த பெண்மணி. சரி, இப்போ இந்த வழக்கு என்னவா ஆகும், இந்த வழக்கு எந்த அளவுக்கு போகும் அப்படிங்கிறது இருக்கு. இப்போ நீ என் கூட பழகலாம் பேசலாம் பரவாயில்ல, வேற சில ஃப்ரெண்ட்ஸ் எங்க இருக்கிறாங்க, அவங்ககிட்ட நீ பேசு, அவங்க காசு கொடுப்பாங்க, அவங்க பிடிச்ச மாதிரி நடந்துக்கோ அப்படின்னு அந்த நபர் சொல்றதா சொல்றாங்க இல்லைங்களா. அந்த ஒரு ஆடியோ கான்வர்சேஷன்ஸ்க்கான எவிடன்ஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த வழக்கில் வெயிட்டேஜ் இருக்கும். அந்த ஆடியோ கான்வர்சேஷன்ஸ் அப்படிங்கிறது வாட்ஸ்அப் காலா, நார்மல் காலா அப்படின்னும் பொழுது 2 விதமாக கால் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி இந்த பெண்மணி சொல்கிறாங்க. பட் லாஸ்ட்டாக பேசின அந்த ஒரு ஆடியோ கான்வர்சேஷன்ஸ் தான் இந்த கேஸோடைய வெயிட்டேஜ் இருக்குமே தவிர, மற்றபடி முன்னாடி நடந்த விஷயங்கள், அதாவது அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டாங்க, பழகிக்கிட்டாங்க, ஒன்றா இருந்தாங்க, அப்புறம் இவருடைய கேரக்டர் பிடிக்கல, விலகி போயிட்டாங்க, இதெல்லாம் சட்ட ரீதியாக ஒரு தப்பான விஷயமா வருமா அப்படின்னு கேட்டால், அடல்ட்ரி அப்படிங்கிற ஒரு செக்ஷன் 2019 சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த செக்ஷன்ஸ் எடுத்ததுக்கு பிறகு இந்த ஒரு சம்பவங்கள்லாம் எப்படி வந்து ஒரு கிரிமினல் ஆக்டா வந்து இங்க கோர்ட்டு பார்க்கும், நீதிமன்றம் பார்க்கும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். ஏனால் இந்த சப்போஸ் இவருக்கு பல பெண்களோட தொடர்பு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இவருடைய லீகல் மனைவியான அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட இதை கிரிமினல் கேஸா போட மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, அம்மா இதை கிரவுண்ட்ஸா வச்சு நீங்க டிவோர்ஸ் வாங்கிக்கோங்க, இது கிரிமினல் கேஸ்க்குள்ள வராது அப்படின்னு தான் சட்டம் சொல்லுது. ஸோ இப்போ அந்த முன்னாடி நடந்த சம்பவங்கள் எதையுமே இவங்க வந்து ஒரு கிரிமினல் ஆக்டா இங்க வந்து கோர்ட்டு முன்னாடி வைக்கவே முடியாது. எதை வைக்கலாம் அப்படின்னு கேட்டா, லாஸ்டா அவங்க வந்து பேசின ஒரு ஆடியோ கான்வர்சேஷன்ஸ் இருக்கு அப்படின்னால் அந்த ஆடியோ கான்வர்சேஷன் மட்டும்தான் இதில் வந்து ஒரு கிரிமினல் ஆக்டை இங்கே ப்ரொடியூஸ் பண்ண முடியும்.
அப்படி ஒரு ஆடியோ இருந்திருந்தது அப்படின்னால் ஆரம்பத்திலேயே கொண்டாலப்பட்டி போலீஸ் ஸ்டேஷன்ல இவரை கூப்பிட்டு இந்த மாதிரி சும்மா வார்ன் பண்ணி அனுப்பிச்சிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரு யூகம். ஏனால் அப்படி ஒரு ஆடியோ கான்வர்சேஷன் இருக்குன்னா இட் பிகம்ஸ் அ வெரி ஹை ப்ரொஃபைல் கிரிமினல் கேஸ். ஏனால் இந்த வழக்கு எப்படி வருது பாருங்க, கலெக்டர் ஆஃபீஸ் போயிட்டு எஸ்பி ஆஃபீஸ்க்கு வந்து எஸ்பி ஆஃபீஸ் வந்து லோக்கல் ஸ்டேஷனுக்கு வருது. ஸோ அப்படி ஒரு ஹைரார்க்கியில் வரக்கூடிய ஒரு கேஸை ரொம்ப சாதாரணமாக நீங்கள் வந்து இவங்க கூப்பிட்டு விசாரிச்சுட்டேன் ஒன்றுமே இல்லை அனுப்ப மாட்டாங்க. அதாவது செக்ஷுவல் அபியூஸ் கேஸ் அப்படிங்கிறது. ஸோ அப்படி எந்த விதமான அடிப்படை ஆதாரமும் இல்லைன்றதுனால தான் ஃபர்ஸ்ட் கொண்டாலப்பட்டி காவல் நிலையத்தில் அதை விட்டுருக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் மோரோவர் இவர் மேலே வந்து ஒரு 10 குட்கா கேஸ் இருக்கு அப்படிங்கிறாங்க. என்ன குட்கா கேஸ் அப்படின்னா, குட்கா விற்கக்கூடாது, ஆனால் இன்றைக்கும் அந்த குட்காக்கு நம்மளுடைய சொசைட்டியில் டிமாண்ட்ஸ் இருக்கு. ஸோ பல இடங்கள்ல ஏன் மக்களே நமக்கு ஹெட் ஆஃப் த போலீஸ் ஹெட் ஆஃபீஸ் இருக்கு பாருங்க, ஹெட் குவார்ட்டர்ஸ் பக்கத்துலேயே கூட விற்பாங்க, நானே பார்த்துருக்கேன் ஒரு டைம். ஆனால் இதை போலீஸ் பார்த்துட்டு தான் போவாங்க, ஒன்றும் செய்ய முடியாது. தேவைப்படும் போது கேஸ் போட்டு உள்ள போடுவாங்க. ஸோ இது ஒரு பெரிய கிரிமினல் அஃபென்ஸ் அப்படின்ற மாதிரி சட்டம் பார்க்கல. குட்கா விற்கக்கூடாது, ஏன் நீ விற்கிற சார்? டிமாண்ட்ஸ் இருக்கு சார், என் வியாபாரம் ஓடணும். குட்கா வாங்க வந்தால் குட்கா வாங்கணும்னு மட்டும் வாங்க மாட்டான், சிகரெட் வாங்குவான், கூல்ட்ரிங்க்ஸ் வாங்குவான், ஒரு மிட்டாய் வாங்குவான் சார், நான் விற்கிறேன் சார்னு ஜட்ஜு முன்னாடியே இதை இப்படி ஓப்பனாக பேசின பல நபர்களை பற்றி நான் கேஸ் பார்த்துருக்கேன். ஸோ அப்போ ஜட்ஜ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்று அதை லீகலைஸ் பண்ணு, இல்லைன்னா வேற என்ன பண்றது? இந்த வியாபாரிங்கிட்ட குட்கா கேஸ் போடுவீங்க, வருவாங்க, ரிமாண்ட் ஆவாங்க, திரும்ப வந்து பெயில் போவாங்க, வெளியே போவாங்க. இது பெயில் ஒரு பெரிய கஷ்டம், ஒரு பெரிய இது வந்து சார்ஜ் ஷீட்டே ஆகாது. இந்த கேஸு சார்ஜ் ஷீட் போடுறது வேஸ்ட்டு, போட மாட்டாங்க குட்கா கேஸ் சார்ஜ் ஷீட்லாம். முடிஞ்சது, திரும்ப போவாங்க, திரும்ப விற்பாங்க, திரும்ப போலீஸ் கொண்டு வந்து உள்ள உட்கார வைக்கும், திரும்ப முடிப்பாங்க, ஒரு வாரம் 10 நாள் இருப்பாங்க, திரும்ப வெளியே போயிடுவாங்க. இப்படிதான் இது வந்து ஒரு ரொட்டீன் பேஸாவே பண்ணிட்டு இருப்பாங்க தமிழகத்துல. ஸோ இது குட்கா கேஸ் அப்படிங்கிறத அவர் மேல ஒரு மிகப்பெரிய கிரிமினல் அஃபென்ஸ் அப்படிங்கிற மாதிரி செலுத்தவும் முடியாது. அது யூஷுவல் ப்ரொசீஜர் ஆகிடும். ஏன்னா வியாபாரம் பண்றான், இது வித்தா ஒரு 10 காசு வேற ஏதாவது அவன் பொருள் வாங்குவான், சேர்த்து வித்துட்டு போறான் அப்படிங்கிற மாதிரி தான் இதை சட்டமும் பார்க்கின்றது, நீதிமன்றமும் பார்க்கின்றது. இப்போ இந்த வழக்கிலேயே ஸ்டார்டிங்ல அவங்க இருந்த அஃபேர் ரிலேஷன்ஷிப்ஸ், அதுக்கப்புறம் அவன் நல்லவன் இல்லை கெட்டவன் தெரிஞ்சவங்க விலகினது, இதை நீங்க வந்து ஒரு கிரிமினல் அஃபென்ஸா பார்க்க முடியாது அப்படின்னு 2019 சொல்றாங்க. அந்த சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர் சொல்லுது. அப்போ லாஸ்டா பேசுற அந்த ஆடியோ கான்வர்சேஷன்ஸ்க்கான ஆதாரங்கள் இல்லை அப்படின்னால் இந்த வழக்கு செல்லுபடி ஆகாது. இந்த வழக்கு நீதிமன்றம் பெருசா இதை கண்டுக்காது, காவல்துறை கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா எப்படி சார்ஜ் ஷீட் போடுவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துடும். இப்ப என்னன்னா, இவங்களை ஏமாத்திட்டு இந்த மாதிரி ஃபோன் போட்டு இந்த மாதிரி தப்பா தேவையில்லாம அந்த பெண்ணை இந்த மாதிரி பேசினதுக்கு ஒரு பழிவாங்கும் நடவடிக்கையாகவும் ஈகோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகவும் இப்பொழுது ரிமாண்ட் நடந்திருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடிகின்றது. சரி, இப்போ இது வந்து பொள்ளாச்சி சம்பவத்து கூட ஒப்பிட முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா பொள்ளாச்சி சம்பவம் என்டையரா வேற, இது என்டையரா வேற. ஸோ இது வந்து ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப்ல வரக்கூடிய ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதை இவன் தப்பானவன் தெரிஞ்சு வெளியே போறாங்க. தவிர பொள்ளாச்சி சம்பவம் அப்படிங்கிறது அந்த பொண்ணை ஏமாத்தி கொண்டு போய் பல பேர் கூட அந்த மாதிரி இருக்க சொல்லி அடிச்சு துன்புறுத்தி அந்த வீடியோவில் அந்த ஆடியோஸ்லாம் பார்த்துருப்போம். அது ஒரு மாதிரி டெரிஃபிக்கான ஒரு இன்சிடென்ட் மக்களே. என்னன்னா, இப்போ எல்லா எதிர்கட்சியுமே தாவேக அரசு உள்ள நிர்வாகிகள் மேல எந்தெந்த குற்றம் வந்தாலும் அதற்கு எக்ஸாஜரேட் பண்ணி அதை கம்பேர் பண்ணி வெளியிடுவது ஒரு வழக்கமாக ஆயிட்டு இருக்குன்றதை பார்க்கும். நேற்று ஒரு கேஸ் பார்த்தோம். அந்த கேஸ்லையும் பார்த்தீங்கன்னா அந்த பெண்மணி எப்படி அழகா அந்த திருவைகுண்டம் எம்எல்ஏ மேல பழியை கொண்டு போறாங்கன்றதையும் நம்ம பார்க்குறோம். இந்த வழக்கிலையும் இது அப்படிதான் நீதிமன்றம் பார்க்கும். அந்த பெண் மேல தப்பு சொல்ல முடியாது, அந்த பெண் நினைச்சிருக்காங்க வேற மாதிரி, அது நடக்குது வேற மாதிரி நடக்குதுதான். பட் கிரிமினல் ஆக்ட் இதுல என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த ஆடியோ மட்டும்தான். அந்த ஆடியோவுடைய ஆதாரம் இருந்தால் அந்த வழக்கு வெயிட்டேஜ், இல்லைன்னா அந்த வழக்கு உள்ளலாம் போகும். எனக்கு 2 கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.